பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: முதிர்ச்சியை காட்டுங்கள், உங்களிடமிருந்து தேவ ஞானம் வெளிப்படும். ஆதார வசனம் தானியேல் 2:47. மெய்யாய் உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைபொருளை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். தேவ ஞானம் பெற்றவர்களே, நான் ஏற்கனவே சொன்னதுண்டு, எல்லா செய்திகளுக்கும் தொடர்பு உண்டு. இதை மனதில் வைத்து கொண்டு கேளுங்கள். வேதம் சொல்கிறது, வெளிப்படுத்தப்பட்டது நமக்குரியது, மறைபொருள் அவருக்குரியது. வேதத்தில் தெளிவாக அவரவர் ஜென்ம பாஷையிலே நம்மளுக்கு உரியதை வெளிப்படுத்தி எழுதி கொடுத்துவிட்டார். எழுதி கையில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதை உணர்ந்து கொள்வதற்கும் புரிந்து நடப்பதற்கும் வேண்டிய ஞானம் கிருபையை கொடுக்க உதவி செய்ய தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளேயே வாசம் செய்கிறார். வேறு என்ன வேண்டும் நமக்கு? நாம் அவரை பிடித்து கொள்ள வேண்டும். இதுதான் ஆவியின் அபிஷேகம் பெறுதல். ரட்சிக்கப்பட்டு இன்னும் பரிசுத்த ஆவியின் நிறைவை பெறாதவர்கள் இந்த செய்தியை தொடர்ந்து கேட்பீர்கள் யாராயினும் இருப்பீர்கள் என்றால், இன்று கேட்டு வாஞ்சித்து தாகத்தோடு ஆவியான ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இதற்கு லூக்கா 11:10-13 உங்களுக்கு உதவியாக இருக்கும். 13வது வசனம் மிகவும் உதவி. பூமியும் நிறைவும் கர்த்தருடையது, அதற்குள்ளே பல பல ஆயிரம் பொக்கிஷங்களை வைத்துள்ளார். மத்திய ஆசியா இஸ்லாமிய நாடுகளுக்கு அந்த மறைபொருளை வெளிப்படுத்தியுள்ளார். அவர்கள் ஏக போக ஆஸ்தி உள்ளவர்களாக அந்த மணலுக்குள் மறைந்திருக்கும் ஆயிலை எடுத்து விற்று உயர்ந்த வாழ்வை வாழ்கிறார்கள். இவர்கள் முற்பிதாக்களின் காலத்திலேயே வாக்குத்தத்தம் பெற்றவர்கள். பூமியை மனிதனுக்கு கொடுத்தார், சும்மா கொடுக்கவில்லை. ஆஸ்திகளால் பொக்கிஷங்களால் நிறைத்து கொடுத்தார். சங்கீதம் 104 வாசியங்கள் புரியும். காலங்களை அவர்தான் உண்டாக்கினார். நாளை நடப்பது கூட நமக்கு தெரியாது, மறைத்தார். கடந்த கால நினைவுகளை, பல காரியங்களை, வேண்டாதவைகளை மறக்க வைத்தார், மறைத்தார். இஸ்ரவேல் மக்கள் தாங்கள் யார், எப்படிப்பட்ட மக்கள், தேவனோடு உள்ள உறவு எப்படிப்பட்டது, உடன்படிக்கை என்ன, இவற்றை மறந்து இச்சகம் பேசி அவிசுவாசத்தோடு நடந்தபோது பெரிய தீர்க்கதரிசிகள் சின்ன தீர்க்கதரிசிகள் மூலமாக இதை மறந்ததை மறைத்ததை வெளிப்படுத்தினார். இது அவர்களுக்கு அவசியமாகப்பட்டது. அவசியமானதை மறைந்திருப்பதை வெளிப்படுத்துகிறார். மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கு தாங்கள் கடந்து வந்த பாதைகள், கர்த்தர் செய்த அற்புதங்களை நினைவுபடுத்தி மறந்ததை மறைத்திருப்பதை வெளிப்படுத்தினார். உபாகம் 8 வாசியுங்கள். கடந்த காலத்தை நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தி எதிர்கால பயமில்லாமல் இம்மட்டு நடத்தினவர் இனிமேல் நடத்துவார். இம்மானுவேல் கூடவே வருகிறார், விட்டு விலகுவதே இல்லை. கொடுத்த வாக்கை அவர் மறப்பதில்லை, உடன்படிக்கையில் பிசுகுவதில்லை என்பதற்காக நமக்கு கடந்த காலத்தில் பெற்ற உதவிகள், கிடைத்த பாதுகாப்பு, எதிரிகளை நமக்காக சங்கரித்தது, இவைகளை நமக்கு அவ்வப்போது நினைப்பூட்டுகிறார். மறைந்திருந்தால் வெளிப்படுத்துகிறார், நம்முடைய நன்மைக்காக. நாமோ இதை விட்டுவிட்டு அவர்கள் இவர்கள் பேசினதை, நம்மை ஈனமாக ஏளனமாக நடத்தினதை, ஏமாற்றினதை, அலட்சியப்படுத்தினதை, இன்னும் பல காரியங்களை தோண்டி தோண்டி எடுத்து அதை தியானிக்கிறோம். இது அவசியமற்றது. இது முற்றிலுமாக விட்டுவிட வேண்டும். இது முற்றிலும் தவிர்த்து விடுங்கள். இது நம் ஆத்துமாவின் பலத்தை, நம்பிக்கையை, ஆவிக்குரிய வரங்களை தின்றுவிடும், அழித்துவிடும். ஆனால் இதை பிசாசு மறைவில் இருப்பதை, மறந்து விட்டதை, கர்த்தர் மறைத்து வைத்திருப்பதை எடுத்து எடுத்து நினைப்பூட்டுவான். அதுதான் அவனுடைய வேலையே. இதில் நீங்கள் தான் தெளிவாக இருக்க வேண்டும். தேவன் மறைபொருளை நமக்கு வெளிப்படுத்துவதன் முதல் நோக்கம் நாம் எதிரிடமிருந்து தப்பித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அவர் ஒன்றை வெளிப்படுத்துகிறார் என்றால் அதற்கு முகாந்திரம் உண்டு. அவர் ஒன்றை மறைப்பார் என்றால் அதற்கும் முகாந்திரம் உண்டு. 2 ராஜாக்கள் 6:8-11 வரை வாசித்து பாருங்கள். அசிரிய ராஜா இஸ்ரவேலை முற்றுகையிட வேண்டும், அழிக்க வேண்டும் என்பதற்கு ரகசிய ஆலோசனை அங்கே பண்ணுகிறான். எலிசா தீர்க்கதரிசி இங்கே இருப்பவன், இஸ்ரவேல் நாட்டில் இருப்பவன் ராஜாவுக்கு சொல்லுகிறான். ராஜாவை இதை செக் பண்ணி தப்பித்துக் கொள்கிறான். இது பல விஷயம் நடக்கிறது. அசிரிய ராஜாவுக்கு கோபம். நாம் செய்கிற இங்கே ராஜா ஆலோசனை யார் போய் அங்கே சொல்கிறார்கள் என்று. அப்போது ஒருத்தன் சொல்கிறான், அங்கே இருக்கிறார், இங்கெல்லாம் யாரும் போய் சொல்லலை, அங்கேயே தீர்க்கதரிசி ஒருத்தர் இருக்கிறார், அவர் சொல்லுகிறார் என்று. கேட்டீர்களா? தப்பித்து கொள்வதற்காக எங்கேயோ நடப்பதை, நமக்கு எதிராக நடப்பதை நமக்கு காட்டுகிறார். நாம் புரியும்படி காட்டுகிறார், தப்பித்து கொள்வதற்காக.
கர்த்தர் சில காரியங்கள் மறைவில் இருப்பதை நமக்கு வெளிப்படுத்த காட்டுகிற நோக்கம் ஒன்று பாதுகாப்பு. நான் மீது வைத்து பார் எனக்கு எல்லாமே தெரியுமாக்கும் என்று சொல்வதற்கு அல்ல. நமக்கு ஏதும் தெரியாது, அவர் சொல்லாவிட்டால் ஒன்றும் தெரியாது. இரண்டாவது, நமக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருக்க அந்த ஞானத்தை கர்த்தர் வெளியே கொண்டு வருகிறார். எதற்கு? நம்மை உயர்த்துவதற்காக, நம்மை கொண்டே நம்மை உயர்த்துவதற்காக. அவர் ஒன்றும் மந்திரவாதி அல்ல, ஜி பூம்பா என்று கொடுப்பதற்கு. நம்மை வைத்தே நம்மை உருவாக்கி, நமக்குள் உருவாக்கி, நம்மை கொண்டே பல காரியங்கள் செய்கிறார். நாம் யார் என்று எதிரி அறிந்து பயப்படுவதற்கு, கர்த்தர் தம்மை பற்றி கொண்டுள்ள சித்தம் வெளிப்படுவதற்கு பல காரியங்களை, உள்ளே இருக்கிற காரியங்களை வெளியே கொண்டு உடனே கொண்டு வருவதில்லை. நம்முடைய ஒரு மெச்சூரிட்டிக்கு கொண்டு வந்து வெளிப்படுத்துகிறார். அது உங்களுக்கே தெரியும். யோசேப்பு எப்படி செய்தார் என்று யோசித்து பாரு. தானியேலுக்கு எப்படி செய்தார்? யோசேப்பு சொப்பனம்தான் காண்பான். சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல அவனுக்கு தெரியாது. ஒரு நிலை வரும் பொழுது அவனுக்கு அந்த ஞானத்தை வெளிப்படுத்தி சொன்னான். அவன் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறவனுக்கு 2 பேர்த்துக்கு சொன்னான். அரண்மனைக்கு போனாங்க. ஆனால் அவன் மறந்து இவன் உதவி கேட்டால் அவன் மறந்துட்டான். பானபாத்திரக்காரன் மறுபடியும் மறைத்து விட்டார். காலம் வரும் பொழுது, இவனை அரண்மனைக்கு கொண்டு போக வேண்டும் என்ற நிலை வரும் பொழுது, அவருடைய திட்டம் நிறைவேறும் பொழுது வெளிப்படுத்தினார். மறுபடியும் பார்வோனுக்கு சொப்பனத்தை கொடுத்து அதை வெளிப்படுத்த ஞானம் யோசேப்புக்கு கொடுத்தார். படித்து பாருங்கள். அப்படித்தான் உங்களுக்கும் தினமும் ஞானம் வெளிப்பட்டு கொண்டே இருப்பதில்லை. அப்படி இருந்தால் நாமளே கடவுளாகி விடுவோம். எப்பப்போ எது செய்ய வேண்டுமோ அப்பப்போ உங்களுக்கு ஞானம் வெளிப்படும். ஆனால் நீங்களும் அவரோடு இணைந்திருக்க வேண்டும். தேவையில்லாத குப்பைகளை கொண்டு வந்து உங்களுடைய இருதயத்தில் போட்டு நிரப்பக்கூடாது. அதனுடைய வார்த்தையை வைத்து நிரப்ப வேண்டும். அப்போ அந்த வார்த்தையை கொண்டு தான் உங்களோடு அவர் பேசுவார். தானியேலுக்கு அதைத்தானே செய்தார். கடலுக்குள் பாதையை மறைத்து வைத்திருந்தார். அவரோட சொன்னாரா, நாங்கள் வாங்க, நீங்கள் செங்கடல் வரைக்கும், ஆனால் நான் பாதையை ஒன்றும் சொல்லவில்லை. சொல்லியிருந்தால் வந்திருக்கவே மாட்டார்கள். பல காரியங்கள் சொல்லாமல் இருப்பது நன்மை. அந்த நேரத்தில் பாதையை திறந்து கொடுத்தார். இவர்களுக்கு திறந்து கொடுத்தார். வெளியே வந்தார்கள். எதிரிக்கு மூடிவிட்டார். படித்து பாருங்கள். இந்த காரியங்களை ஆதியிலே வெளிப்படுத்தாததற்கு காரணங்களும் உண்டு. நம்முடைய எதிர்காலம் அவருடைய கருத்தில் இருக்கிறது. சங்கீதம் 31:15. மொத்த ப்ளூ பிரிண்ட்டையும் வைத்திருக்கிறார். நமக்கு சொல்வதே இல்லை, அடையாளம் கூட காட்டுவதே இல்லை. அதனால் அவர் மறந்து விட்டாரோ என்று, நமக்கு எதிர்வாழ்வு இல்லை என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. தினமும் நடத்துகிறார். உங்கள் மெச்சூரிட்டியை காட்டுங்கள். நீங்கள் காட்ட வேண்டும். நம்முடைய பொறுப்பு இருக்கிறதுங்க. கிறிஸ்தவர்கள் அதை மறந்து விட்டோம். குறுக்கு வெளியவே நாடிக்கொண்டிருக்கிறோம். இத்தனை அதிகாரம் படித்தால் கிடைக்கும், இத்தனை முறை சொன்னால் கிடைக்கும், அந்த கூட்டத்துக்கு போனால் இந்த போங்க, போய் சத்தியத்தை கேளுங்க, சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் மெச்சூரிட்டியை காட்டுங்க. உங்கள் ஆத்துமாவிலே நீங்கள் என்ன வைத்திருக்கிறீர்கள் காட்டுங்கள் அவரிடம். நீங்கள் எந்த அளவுக்கு மனம் வலுப்பெற்றிருக்கிறீர்கள் என்பதை காட்டுங்கள் அவரிடம். எந்த அளவுக்கு சகிப்புத்தன்மை இருக்குது காட்டுங்கள் அவரிடம். நேரமே எழுந்து ஜெபியுங்கள். அவர் சொன்ன நேரத்தில் தான் ஜெபிக்கணும். நமக்கு எல்லா வேலையும் செஞ்சுட்டு எதோ நேரம் தான் போய் ஜெபிக்க, அப்படி அல்ல. அதிகாலை என்னை தேடுங்கள் சொன்னால் அதிகாலை தேடுங்கள். கீழ்ப்படுகிறோமா? யோசித்து பாருங்கள். கீழ்ப்படியத்தான் நம்ம மெச்சூரிட்டி அதிகமாகும். விசுவாசத்தில் உறுதிப்படுத்தி காட்டுங்கள். எப்படி சரீரத்துக்கு ஒரு மெச்சூரிட்டி உண்டோ அது மாதிரி ஆத்துமாவுக்கு உண்டு. மைண்டு எப்பொழுது மைண்டு பலவீனப்படுகிறது, கண்ட குப்பையும் கொண்டு வந்து உள்ளே போட மைண்டு பலவீனப்பட்டு விடும். தேவையில்லை, அவசியமில்லை. இடக்கையா வலக்கையால் ஒதுக்கி விடுங்கள், உதறி விடுங்கள். அவரையே பிடித்து கொள்ளுங்கள். வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். வார்த்தையை நிரப்புங்கள். ஜெபியுங்கள். மெச்சூரிட்டியை காட்டுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்திருப்பதை வெளிப்படுத்துவார். காரியத்தை வாய்க்க செய்வார். யோசிப்பிற்கு எப்போது வெளிப்படுத்தினார் யோசித்து பாருங்கள். ஆரம்பத்திலேயே இல்லையே. ஆரம்பத்திலே அவங்க அண்ணனை பார்க்க போகும்போதே சொல்லியிருந்தா போயிருப்பானா? குழியில் போட்டு விடுவார்கள் திருந்தா போயிருப்பானா? போயிருக்க மாட்டான். நாமும் அப்படித்தான். வெளிப்படுத்தாமல் இருப்பதற்கு காரணம் உண்டு. நம்மேல் வைத்த அன்பு, கரிசனம் கடைசி வரை நடத்தி கரை சேர்க்க வேண்டுமே, பரங்கொண்டு சேர்க்க வேண்டுமே, நித்திய ஜீவன் கொடுக்க வேண்டுமே. உங்களுடைய அற்புத எதிர்காலம் அவர் கையில் வைத்திருக்கிறார். அதற்குத்தான் வாக்கு கொடுக்கிறார். அது போதும் உங்களுக்கு. கர்த்தரையே நம்பி அவரையே முன்னிறுத்தி நடவுங்கள். உங்களுக்கு முன்பாக நடக்கிற ஒரு பாதையை செவ்வையாக்கி கொண்டு போகிறார். உங்கள் கண்ணுக்கு தெரிவதில்லை, ஆனால் பாதை செவ்வையாக்கி கொண்டிருக்கிறது. பின்தான் உங்களுக்கு அவர் காட்டுகிறார். எத்தனை நல்ல தகப்பன்! முடியவில்லை என்றால் சுமந்து செல்கிறார்.
நீங்கள் ஆனந்தமாக நிறைவாக வாழ்வதை பார்க்க விரும்புகிற ஒரே ஆத்துமா இயேசு கிறிஸ்து தான். ஜெபிக்கலாம். தகப்பனே, நாங்கள் அறியாத எட்டாதமான பெரிய காரியங்களை அந்தந்த நேரத்தில் வெளிப்படுத்தி எல்லா நாட்களும் நன்மையும் கிருபை எங்களை தொடர்ந்து வர செய்கிறவரே ஸ்தோத்திரம், நடத்துகிறவரே ஸ்தோத்திரம். உங்களை என்னவென்று சொல்லி துதிப்போம். வார்த்தை கிடைக்கவில்லையே தகப்பனே, நீங்கள் வெளிப்படுத்தும் வரைக்கும் அமைதியாக உங்களோடு நடக்க கிருபை தாரும். இயேசுவே நாமத்தில் பிதாவே, இன்றைய சிந்தனைக்கு அன்றென்று வெளிப்படுத்துகிற காரியத்திற்கு கீழ்ப்படித்து நடக்க என்னுடைய மனதை நான் ஒருமுகப்படுத்துகிறேன். ஆமேன். ஹல்லேலூயா.